ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் க்ரோத்துக்கு நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப சொல்ல போற இந்த டிப் மட்டும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வெந்தயத்தை எந்த மாதிரி பயன்படுத்தினா நம்ம முடி அடர்த்தியா, நீளமா, முக்கியமா டேண்ட்ரஃப் இல்லாம மாத்திக்கலாம். முதல்ல இந்த ரெமடிக்காக வெந்தயத்தை எடுத்துக்கிறேன். இது முங்குற அளவுக்கு தண்ணிய ஊத்தி 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலைய பயன்படுத்தணும். இப்போ இத ஸ்டவ்ல சிம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு லைட்டா ஹீட் பண்ணுங்க. கற்றாழைய இப்போ உள்ள இருக்கிற ஜெல்ல ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க கற்றாழைய சேர்த்துக்கோங்க. இப்ப கருவேப்பிலைய நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற வெந்தயத்தையும் அந்த தண்ணியையும் சேர்த்துருங்க. இப்ப பாக்குறீங்க இல்லையா எந்த அளவுக்கு பேஸ்டா இருக்குது. நம்ம இப்போ அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட் முழுவதுமா இப்ப சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை சேர்த்திருக்கோம். இத ஒரு முடிச்ச மாதிரி கட்டிட்டு இத நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு பேஸ்டா இருக்குன்னு. இந்த மாதிரி தலை முழுவதுமா அப்ளை பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கெமிக்கல் இல்லாத ஹெர்பல் ஷாம்புவை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 மாசம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த விதமான முடி பிரச்சனையும் உங்க பக்கத்துல கூட வராது. முடி நல்லா வேகமா வளரும். முடி உதிர்றவங்களுக்கு முடிய உதிராம காப்பாத்துது. டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது. முடி நல்லா சில்கியா இருக்கும்.